நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவை கடுமையாக விமர்சிச்சிட்டு இருக்காரு. பாஜக மட்டும் இல்லாம மோடி அவர்களையும் சரி, தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களையும் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காரு. டெல்லி முதல்வர் பாஜக முதல்வரும் ஊர்வலம் நடத்தினார். அந்த டெல்லி முதல்வரும் தமிழக முதல்வரும் ஒரே புள்ளியில இருக்கிறாங்கன்னு விமர்சனத்தை வச்சாரு நாம் தமிழர் சீமான். நான் மறுக்க வரல. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரையும் சீமான் எதிர்க்கிறாருங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டன் விஜயகாந்தும் சேர்ந்தா கலைஞருக்கு தலையே பேருட்டேன். தலைன்னா பெரிய தலைவர், 40 சீட்டும் பேருட்டேன். ஆனா உண்மையிலே ஜெயலலிதா அம்மையார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜயகாந்த் சாக்கிறதாட்டே திட்டம் கிடையாது. ஸ்ட்ரெங்தனாகாத எடப்பாடி அடிச்சா மொளமொளமொளமொளமொளன்னு சசிகலா காலில் விழுந்து சசிகலா ஒரு பெருந்தலைவியா உருவாயிருவாங்க. அதனால எடப்பாடி அடிக்க கூடாதுன்னு சத்திரன் குருமூர்த்தி அடிக்க நினைக்கும் போது காப்பாத்தினவன் ரவீந்திரன் துரைசாமி. சசிகலா மோடி கிராக் டவுன் பண்ணுவாருங்கிறது இன்னைக்கு வர நிக்குத. இதுல சுப்பிரமணிய சாமி ஏமாந்துட்டாரு, இல்ல கணேசன்ஜி ஏமாந்துட்டாரு, எச் ராஜாஜி ஏமாந்துட்டாரு, பொன்னார் ஏமாந்துட்டாரு, சத்திரன் குருமூர்த்தி ஏமாந்துட்டாரு, ரங்கராஜ் பாண்டே ஏமாந்துட்டாரு, ஜேவிசி சிறராம் ஏமாந்துட்டாருல்ல. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவை கடுமையாக விமர்சிச்சிட்டு இருக்காரு. பாஜக மட்டும் இல்லாம மோடி அவர்களையும் சரி, தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களையும் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த நிலையிலும் நீங்க மோடி அவர்கள் திரு சீமானை தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளரா நிறுத்துறதுக்கு கூட விருப்பம் தெரிவிக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இந்த கருத்து எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாகிற கருத்தா இருக்கும் சார்? அதாவது சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது தவறு. விவசாயிகள் மனிதநேயப்படி அதை தடுத்திருக்க கூடாது. பாகிஸ்தான் விவசாயிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் வேறுபாடு இருக்குது. தீவிரவாதிகள் நுழைஞ்சாங்கிறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரு. என் சிவிலியன்ஸை கொண்ட தீவிரவாதிகளை நீங்கள் என்ன அழிக்கலை? இந்த அளவுக்கு மிக கடுமையாக மோடியையும் என்டிஏ கவர்மெண்ட்டையும் விமர்சனம் பண்ணது சீமான் தான். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலமே நடத்தினார். டெல்லி முதல்வர் பாஜக முதல்வரும் ஊர்வலம் நடத்தினார். அந்த டெல்லி முதல்வரும் தமிழக முதல்வரும் ஒரே புள்ளியில் இருக்கிறாங்கன்னு விமர்சனத்தை வச்சார் நாம் தமிழர் சீமான். நான் மறுக்க வரல. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரையும் சீமான் எதிர்க்கிறாருங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். சீமானுக்கு தம்பிமாரே ஏதோ பாஜக சீமானை நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண நான் ஏற்பாடு பண்ணிடுவோன்னு அச்சப்படுறாங்க. அது நான் மறுக்க வரல. சீமான் 4 பேரையும் எதிர்த்து உறுதியாக தான் களத்துக்குள்ளே நிற்கிறாரு. என்னோட ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்டாட்டு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய அரசியல் புள்ளி. சான்ஸ் எடுக்க முடியாது. அது சாதாரணமாக தெருவில் நின்று பேசுகிறவங்களுக்கோ, பின்னோட்டம் விடக்கூடியவங்களுக்கோ, டீக்கடை அரசியலுக்கோ, முடித்திருத்தும் நிலையத்தில் உள்ள அரசியலுக்கோ அது பொருந்தாது. அவனோட விருப்பத்தை, ஆசையை, அவனோட குரோதங்களை, மனமாச்சரியங்களை தான் அவன் பேசுவான். அவனுக்கு சிந்தனையும் புத்தியே கிடையாது. ஏன் படித்த ஊடகவியலாளர்களே சிந்தனை இல்லாமல் இருக்கான்னு சொல்லும்போது சாதாரண ஜனங்களுக்கு அந்த சிந்தனையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளிங்கிறது the battle is fought in the mind of the leader. அப்போ நான் எடப்பாடி கிட்ட இந்த பேட்டில் கொண்டு போகிறேன். எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் நீங்க மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்காதுன்னு நினச்சி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு என்னோட அரசியலை நான் முன்னெடுக்கிறேன். ஏன் அரசியலை நான் முன்னெடுக்கக்கூடிய காரணம் 2021 சசிகலா தான் ஸ்டாலினுக்கு போட்டின்னு எல்லாரும் சொன்னாங்க. 99% சொன்னாங்க. சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு நான் மதிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தி மோடியையே பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண ஐயா குருமூர்த்தி சொன்னாங்க. எமர்ஜென்சிக்கு ஒரு சுப்பிரமணிய சாமி சொன்னார் ஸ்டாலின் தான் சசிகலா தான்னு. அடுத்து அப்போ அதெல்லாம் நம்பிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு பிஜேபிக்குள்ளே இருக்கிறாங்க. நான் மறுக்க வரல. தியாக வரலாறு கொண்ட இல கணேசன்ஜி சொன்னார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஹெச் ராஜா சொன்னார். தமிழக பாஜகவில் 5.5% வாக்கும் 2 எம்பியும் கொடுத்த ஒரு முகமாட்டு இன்னைக்கு தான் அண்ணாமலை. அதுக்கு முன்னாடி பொன்னார் தான். அண்ணாமலைக்கு அடுத்து பொன்னார் தான். அந்த பொன்னார் சொன்னாப்புல இவ்வளோரும் சொன்ன போது
மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு ஜிவிசி ஸ்ரீராமுக்கு இன்னைக்கு வைத்தால போட்டு அடிச்சுக்கிறான். ஜேவிசி ஸ்ரீராமுங்கிறவன் சகோதரர் தான், எனக்கு சகோதரர் தான், நண்பர் தான். வாயால வைத்தால அடிச்சுக்கிறான். ரவீந்திரன் துரைசாமி சொன்னது சரியாயிட்டே, பாண்டே வாயால வைத்தால அடிச்சுக்கிறாரு. தேவையா இவங்களுக்கு இதெல்லாம்? நடந்த விஷயத்த ஒத்துட்டு போக வேண்டியதானே. ரவீந்திரன் துரைசாமி சசிகலா விஷயத்தில் சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு போதுனா உங்களுக்கு அதுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? அதில் பாண்டேக்கும் ஜேவி ஸ்ரீராமுக்கும் கோலாகல சீனிவாசனுக்கும் டெல்லி ராஜகோபாலனுக்கும் கேட்குறேன். ராஜகோபாலன் பெரியவன், நான் என்கிட்ட பேசினாரு, ஐயா நீங்கள் பெரியவர், உங்களுக்கு ஒரு மாணவ மாதிரி உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணுமையான்னு ராஜகோபாலன் ஜிகிட்ட நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டேன். அப்போ இது வரலாற்று நிகழ்வு. நம்ம அத்தனை பேரையும் மீறி சசிகலா விஷயத்தில் நாம் கருத்து மோடி கிட்ட ஜெயித்து நம்ம கருத்தை பாரத பிரதமர் தாமோதராசன் நரேந்திர மோடி ஏற்றுக்கிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. எந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம்னா, இங்கே பைப்போலரை அடிக்கணும். இருமுனை போட்டிங்கிறது காங்கிரஸுக்கு லாபம். 10 சீட்டு காங்கிரஸும் 40 சீட்டு காங்கிரஸ் அணியும் பெற்றாங்கன்னு சொன்னோம். அது மோடி கிட்ட எடுபட்டு மோடி தனக்காக ரவீந்திரன் துரைசாமி பேசுறான். அவன் விருப்பத்தை நம்மகிட்ட கொண்டு திணிக்கிறான். ரவீந்திரன் துரைசாமி நம்ம ஆளு நமக்காக பேசுறான்னு என் கருத்தை தாமோதராசன் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஏற்றுக்கிட்டாரு. அது நடந்தது. அதுபோல காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிட்டாருன்னா ராகுல் காந்தியை அவர் பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அது நமக்கு சரியா இருக்காதுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். 2021 காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போகல. அதனால 2024 ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தினார். 2 பாயிண்ட் மோடிக்கான 2 பாயிண்ட். குப்பைன் சுப்பைன் டாம் டிக்கன் ஹரியை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. மோடி சொன்னார்னா சத்ரியன் குருமூர்த்தி தான் ஆளாட்டு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானை ஏன் முன்னிறுத்த கூடாதுன்னு துக்குளக்கில் தலைங்க எழுதுவார். அது தப்பு இல்லை. நிர்மலா சீதாராமன் ஆளா அதை தான் செய்வாங்க. அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. சகோதரர்கள் நம்ம எண்ண ஓட்டத்துக்கு அவங்களையும் கொண்டு வந்து தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதில் அவங்கள நம்ம லைன் ஆஃப் திங்கிங்க்கு பெரியவங்களையும் கொண்டு வரணும். அப்போதான் நம்ம சாணக்கியத்தனம் ஜெயிக்கும். இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணாமலை எடப்பாடியால் பாதிக்கப்பட்டிருக்கப்பட்டவர். அப்போ எடப்பாடியை தவிர இன்னொருத்தர சிஎம்ஆ சொல்றதுக்கு அண்ணாமலை முன் வருவார். அதில் மோடிக்கு என்ன லாபங்கிறத நம்ம இது பண்ணணும். இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் எடப்பாடியை பொறுத்தளவில் இது நடக்குமோ நடக்காதோ. சசிகலா விஷயத்தில் ரவீந்திரன் ஜெயித்துட்டேன், கடவுளர்களால் இதையும் ஜெயிப்பேன்னு தான் நான் நம்புவேன். அதில் சீமானே இன்னும் ஒத்துக்கல. அது வேற. உங்களுக்கு அதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அப்போ இவ்வளவு இப்சன் பட்ஸ் இருக்குது, இவ்வளவு ஹர்டல் இருக்கு. அப்போ ஒரு துணிச்சல் உள்ளவன், தான் சாதிக்குங்கிற தன்னம்பிக்கை உண்டவன், தன்னோட மிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுல பயிரிக்கா நிற்கக்கூடிய ஒருத்தனால தான் அது சொல்ல முடியும், பேச முடியும், செயல்படுத்தி காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையிலையும் துணிச்சலோடும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவன்கிட்ட இருந்து வழிநடத்தப்பட்டு அந்த உணர்வுல வந்தவன் தான் நம்ம. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியிலேயே எடப்பாடிக்கு நம்ம கிலியை ஏற்படுத்துறோம். அப்போ இது ஒண்ணு நடந்ததுன்னா என்ன நடக்கும்? 150 தொகுதியில் அதிமுக 3வது போயிரும். நடக்கிறதுக்கு நிறைய இப்சன் பட்ஸ் நிறைய இருக்கு. பட் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. இந்த இடத்துக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில இன்னும் 2 விஷயத்த நான் பேசுறேன். எப்படின்னா 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டன் விஜயகாந்தும் சேர்ந்தா கலைஞருக்கு தலையே பேருன்ட்டேன். தலைன்னா பெரிய தலைவர், 40 சீட்டும் பேருன்ட்டேன். ஆனா உண்மையிலே ஜெயலலிதா அம்மையார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜயகாந்த் சேர்க்கிறதாட்டே திட்டம் கிடையாது. ஒருவேளையில சேர்த்துட்டாங்கன்னா கலைஞருக்கு 40 பேருமே. ஸோ கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாம டாக்டர் ராமதாஸை ஜெயலலிதா மடியில கட்டிட்டார். அதாவது அதிமுக ஜெயலலிதா கூட்டணிக்கு ஜெயலலிதா ராமதாஸை தள்ளி விட்டுட்டாரு. ராமதாஸை சீரோவாக்கிட்டேன். என் நோக்கம் ராமதாஸை சீரோவாக்கணுங்கிறது தான். கலைஞர்கிட்ட விஜயகாந்த ஒரு த்ரெட்டா காட்டி அந்த ஃபைட்டை பண்ணினேன், ஜெயித்தேன். அதே மாதிரி இதெல்லாம் குருமூர்த்தி போன்றவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ வரலாறுலாம் பெருசு. இது 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னாரு. திருமாவளவோட கூட்டணி வைக்க விரும்பவே இல்லை. ஆனால் நான் தினமரில் சண்முகம் ஒரு தேவர் சமூக ஒரு பிரகிருதி அவுட்லுக்குள்ள என் தம்பி ஒருத்தம் மூலமா விஜயகாந்த் திருமாவளவன் சேர்ந்தால் 30 தொகுதிகளில் வட தமிழகத்தில் ஜெயலலிதா 3வது இடம், ஒரு சிலவற்றில் டெபாசிட்டும் போகலாம். அப்படி ஒரு ஹெட்டிங் தினமரில் அடிச்சு விட்டுட்டோம். பிளான்டட் நியூஸ் தான், ஹீட் பண்ண நியூஸ் தான். இந்த நியூஸ் வந்ததும் ஜெயலலிதா பதறிட்டாங்க, நடராஜன் சசிகலா பதறிட்டாங்க.
அவங்க பதறிப்பை என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவனை கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. அப்போ தானே விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர விடாமல் பண்ண முடியும். ஸோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் 2009 ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ராமதாஸை கலத்தி விட்டுட்டாரு கலைஞர். 2006 விஜயகாந்தும் திருமாவளவனும் சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சேர்ந்துடக்கூடாதுங்கிற புள்ளியில் திருமாவளவனுக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது தெருவில் நின்று பேசுகிறவனுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு மேட்டரே கிடையாது. ஊடகத்தில் நக்கல் பண்ணி சிரிக்கிறவனுக்கும் மேட்டரே கிடையாது. இது யாருக்கு மேட்டர்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேட்டர். த பேட்டில் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் முதுவன் பழனிசாமி. அப்போ அவங்களுக்கு தெரியும், நம்மளை சத்திரியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது எடப்பாடியை அடித்தா ஸ்ட்ரெங்தன் ஆகாத எடப்பாடியை அடித்தா மொளமொளன்னு சசிகலா காலில் விழுந்து சசிகலா ஒரு பெருந்தலைவியாக உருவாயிருவாங்க. அதனால எடப்பாடி அடிக்கக்கூடாதுன்னு சத்திரியன் குருமூர்த்தி அடிக்க நினைக்கும் போது காப்பாற்றினவன் ரவீந்திரன் துரைசாமி. அப்போ ஒரு வேளையில் இவன் தன்னுடைய ஆல் இண்டியா நெட்வொர்க்கு பிஎம்ஓல செல்வாக்கு மூலமாக சீமானை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவானோ, சீமானும் இவன் சொல்லி 4 வரையும் அடிக்கக்கூடிய சீமானும் இதற்கு தோதாட்டு எஸ் சொல்லிடுவாரோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமி மனசில் இருக்குது. இதுதான் இதில் நான் மோடிக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். ஆர்கியூமெண்ட் என்ன வைப்போம்னா, மோடிக்கே தெரியும் இந்தியாவிலே இந்தியா கூட்டணியையும் என்டிஏயையும் மீறி 3.8ங்கிறத 8.2 கொண்டு வந்தது சீமான் மட்டும்தான். அகாலிடல் கீழே போயிட்டு, பிஎஸ்பி கீழே போயிட்டு, ஐஎன்எல்டி கீழே போயிட்டு, பிஆர்எஸ் கீழே போயிட்டு, எல்லாம் பாதி கீழே போயிட்டு. அதான் ராகுல் காந்தி மோடி ஃபைட்டை தாண்டி இருக்க முடியல. சீமான் 4 வரையும் அடித்து காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுலர்கள் தொங்கு சதைகள்னு ஒரு கருத்தியலை சொல்லி 8% வாக்கு எடுத்துட்டார். மீண்டும் சீமான் 2029 ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு கணிசமான வாக்கு எடுத்துட்டாருன்னா எடுப்பார். ஏன்னா நிரூபிச்சிட்டாரு. அவங்க நிரூபிக்க முடியாத இவர் நிரூபிச்சிட்டாரு. வளர சக்தியாக தான் வளர்ந்துட்டு இருக்காரு. பாஜகவே ஈரோடு கிழக்கில் நிற்காத போது நின்று களத்துக்குள்ள நின்னவர். அப்போ அவர் நிற்பாருங்கிறது தான் கடந்த காலத்தை வச்சு பேசுறது. ப்ரெடிக்ஷன் யாரும் என்னவும் பண்ணலாம், கடந்த காலத்தை வச்சு சொல்லும் போது இதை சொல்லித்தான் தீரணும். அப்போ மோடி என்ன நினைப்பாரு, 29லையும் காங்கிரஸ் பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு ததைகள்னு மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் அடிச்சு சீமானுன்னு ஒரு ஓட்டு எடுத்துட்டாருன்னா அது காங்கிரஸ் திமுக அணிக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அப்ப சீமான இந்தியாக்குள்ள கொண்டு வரணும். 29 சொன்னா டேக்கன் பார் கிராண்டட் மாதிரி கொண்டு வர முடியாது. இந்த நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் புரோக்கர் பயில கிடக்கானுங்க, கான்மேன் புரோக்கர். அந்த புரோக்கர்ஸ் நினைக்கிற மாதிரி அது நடக்காது. புரோக்கர்ஸ் பேசிட்டு திருப்பானுங்க. சீமானுக்கு 26 சிஎம் கேண்டிடேட் அந்தஸ்து கொடுத்தா 29 சீமான் மோடி பிரதமர்களை தெளிவா இருப்பார். ஸோ காங்கிரஸ் எதிர்ப்புக்குள்ள அவர் போவார். அந்த ஒரு பாயிண்ட் மோடிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாத ஒரு பாயிண்ட். அதுக்கு சீமான் கரெக்டாக பயன்படுவார். இன்னொரு பாயிண்ட், எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, தமிழிசை அம்மையார் தெரியல, நயினார் நாகேந்திரனார், வானதி சீனிவாசன் அம்மையார், இந்த ரெட்டியார் நம்ம சீனிவாசன் ரெட்டியார் போன்றவங்கெல்லாம் பயங்கரமா எடப்பாடிக்கு சொம்பு தூக்குறாங்க, எடப்பாடியை பெருசா புகழ்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி 25% ஓட்டுக்கு மேல எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி 24ல செய்த வேலையை 29லையும் செய்யறது மட்டுமில்ல, காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பார். காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பார். அப்போ அவரை 20% வச்சிருக்கணும். 20% மேல அவர் போகக்கூடாது. இன்னொன்னு, 21 மாதிரி தனியாட்சி வரலன்னா ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா சொல்லுவார். ராகுல் காந்தியை ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டரா சொன்னா 71, 77, 80, 84 இந்திரா காந்தி அசாசினேட்டட், 89, 91 ராஜீவ் காந்தி அசாசினேட்டட். இந்த 6 தேர்தல்களிலையும் 50% மேல அந்த குடும்பம் வாக்கெடுத்திருக்கு. 2004 அதுக்கு பிறகு
அப்பவும் அந்த குடும்பம் 50% மேலே வாக்கெடுத்திருக்கு. 50 இல்லை 69 கிட்ட போயிட்டு, 59 கிட்ட போயிட்டு. அப்புறம் 2019 ராகுல் காந்தியை சொல்லி 53 போயிட்டாப்புல. அப்போ மீண்டும் ஸ்டாலின் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை 29 வரக்கூடாது. இதை பற்றி யாருக்கெல்லாம் கவலை? ரவீந்திரன் துரைசாமிக்கு கவலை. யாரை பற்றி கவலை? மோடியை பற்றி கவலை. அவன் ஸ்டாலின் மேல உள்ள தன் அரிப்பை சொரியதுக்கு மோடிக்கு முதுகுக்கு முன்னாடி நிற்கிறான். ஸ்டாலின் மேல உள்ள தன் அரிப்பை சொரியதுக்கு மோடிக்கு முதுகுக்கு முன்னாடி நிற்கிறான். அவனை தான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எப்படியாவது எடப்பாடி மூலமா சாய்ச்சிட முடியுமான்னு 4 பேர் நிற்கிறான். தப்பு இல்லை. அவன் உணர்வுல தான் நிற்பான். அவன் உணர்வுல நிற்கிறத மதிக்கிறேன். எனக்கு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அவன் உணர்வை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி அவன் 60 வயசுக்கு மேல அரசியல்ல இருக்கிறான். எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறான். அவன் எடப்பாடிக்கு கூஜா தூக்கிக்கிட்டு செம்பு தூக்கிட்டு தெரியுமாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நான் மோடிக்காக நிற்கிறேன். மோடிக்காக முயற்சி பண்றேன். சசிகலா விஷயத்துல மோடிக்காக முயற்சி பண்ணி ஜெயித்தேன். இதுல முயற்சி பண்றேன். ஆனா இந்த முயற்சியில குறைஞ்சபட்சம் அண்ணாமலை போன்றவங்களை தான் நான் நம்புறேன். அண்ணாமலை மோடி சொல்லிட்டாருன்னா நிர்மலாவும் குருமூர்த்தியும் வந்துருவாங்க. they will follow suit. they will follow the words of மோடிஜி. அதுல ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அண்ணாமலை தான் நான் நம்புறேன். அண்ணாமலை கரெக்டா மோடிக்கு ஒரு ப்ரொபோசலை கொடுக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தெல்லாம் முன் வச்சு சீமான் அண்ணாவை ப்ரொஜெக்ட் பண்ணுனா நம்ம உங்களுக்கு 29 லாபம் இருக்கு. ஆர்டி உங்க ஆளு. ஆர்டி உங்களுக்காக சொல்றேன். ஐபியில் உள்ள அதிகாரிகளையும் நான் நம்புறேன். ஐபி சென்னை டெல்லி எல்லா அதிகாரிகளையும் நான் நம்புறேன். மோடிக்கு பிஎம்ஓல இருக்கக்கூடிய நண்பர்களை நம்புறேன். ஸோ இந்த வகையில் நான் என் முயற்சியை பண்றேன். இட் இஸ் ஆன் மை எஃபர்ட். சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ், சோ மெனி ஹர்டல்ஸ். சசிகலா மோடி கிராக் டவுன் பண்ணுவாருங்கிறது இன்னைக்கு வர நிக்குத. அப்ப இதுல சுப்பிரமணிய சாமி ஏமாந்துட்டாரு, இல்ல கணேசன்ஜி ஏமாந்துட்டாரு, ஹச்ராஜாஜி ஏமாந்துட்டாரு, பொன்னாரி ஏமாந்துட்டாரு, சத்ரியன் குருமூர்த்தி ஏமாந்துட்டாரு, ரங்கராஜ் பாண்டே ஏமாந்துட்டாரு, ஜேவிசி ஸ்ரீராம் ஏமாந்துட்டாருல்ல. என் நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான், மதிப்புக்குரியவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு உண்டு. ஐ லவ் ஆல் ஆஃப் தம். யாருமே எனக்கு போட்டியாளர் கிடையாது. அதோட இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கரை தவிர என் சாதனையை கிரேட்னு சொல்லதுக்கு ஒரு தீக்காக்காரன் இந்த கிடையாது. அப்ப தீக்காக்காரன் எவ்வளவுக்குள்ள குறுகிய மனம் கொண்ட மனம் புழுங்கக்கூடியவனுங்க. அதோட இந்த சகோதரர்கள் ஆனஸ்ட் பிரதர்ஸ் எவ்வளவு மேலு. பட் என் முயற்சியை என்ன நம்பி, என்னோட பின்பலத்தை நம்பி, என்னுடைய நண்பர்களை நம்பி, பிஎம்ஓல இருக்கக்கூடிய என்னோட நண்பர்களை நம்பி, டெல்லி ஊடகத்தில் இருக்கக்கூடிய சேகர் குப்தா போன்ற என்னுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்களை நம்பி, ஆங்கில ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி என்னோட முயற்சியை நான் செய்துட்டு இருக்கிறேன். குறிப்பா நான் இதுல நம்புறது அண்ணாமலையோட ரோல. அண்ணாமலை மோடி கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டா சீமானை கன்வின்ஸ் பண்றது என் பொறுப்பு. அட்லீஸ்ட் இது நடக்கல. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைய இது நடத்தி காட்டினோம்னு சொல்லி மிரட்டியாவது வாங்கிட்டாருன்னா எடப்பாடி பிஜேபி கிட்ட லாக் ஆகி தான் தீரணும். அப்புறம் 29ல காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுக்க முடியாத அளவுக்கு பாஜகவுங்க 10% பலம் கொண்ட ஒரு கட்சியா இருந்ததுன்னா அது எல்லா வகையிலும் 29ல மோடிக்கு நிற்கும். 2029 மோடிக்காக தான் நாம உழைக்கிறோம். சீமான் பொறுத்தவரை அவர் தெளிவா தனிச்சு தான் போறாரு. சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில எடப்பாடியை ஃபைட் பண்றோம். நம்ம சாதிச்சிருமோன்னு பலரும் பதறிட்டு ஏற்கனவே நான் செமிஃபைனல்ல ஜெயித்தங்கிறத ஒத்துட்டு போனி, இது நான் சேலஞ்ச் பண்ணி வாரேன், முட்டுறேன், மோதுறேன். அது என் திறமை. நான் மிஷின் நினைச்சோம்னா மிஷின்ல தான் இருப்பேன். யார் மேலே எனக்கு வெறுப்பும் ஒன்றும் கிடையாது. குறுக்க எவனுக்கு ஆனாலும் அவனை பார்க்கவும் மாட்டேன். என் மிஷின்ல நான் முயற்சி பண்றேன். சரி, இது ஒருகை ஓசை நடக்குமா? நடக்காது. சசிகலா கிராப்டோன் ஒருகை ஓசையில நடக்கும். மோடி மட்டும் நினைச்சா போதும். மோடி மைண்டை ரூல் பண்ணேன். அது மோடி எண்ண ஓட்டமும் சரியா இருந்தது. மோடி இன்னைக்கு கூட மோடி இன்க்ளீஸ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியல. எஃப்ஐஆர் கூட இந்த டிமானிட்டேஷனுக்கு 4 நாளைக்கு முன்ன சசிகலா பேர்ல விழுந்திருக்குது. ஸோ அந்த வெற்றியில இதை நான் முயற்சி பண்றேன். காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் வில் நடக்கும். நான் முயற்சி பண்றேன், தெளிவா பண்றேன். பட் ஒருகை ஓசையில் சீமான் 214 தெளிவா போறாரு. அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்கும் பெரிய பாடு. மோடிட்டு ஆஃபர் என்கிட்ட வந்துன்னா அதுக்கு பிறகு நான் சீமான அதுல உள்ள அவருக்குள்ள நன்மைகளை சொல்லி சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணுவேன். இட் இஸ் மை எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிக்குள்ள எடப்பாடியையும் தோத்தா அவமானம் இல்லை, வென்றா பெரிய சாதனைங்கிற அடிப்படையில் நானும் இந்த முயற்சியில் இருக்கிறேன். இதை வெளிப்படையாகவே சொல்றேன். ஆனா இதை நீ விமர்சனம் பண்ணலாம்.
ஆனா சசிகலா விஷயத்துல நான் ஜெயித்தங்கிறத மறுக்கிறது அறிவு நாணயமற்ற அயோக்கியத்தனமான செயல். இதுல ரொம்ப மோசமா இருக்கிறது செந்தில், இவரு சவுக்கு சங்கர் போன்ற சகோதரர்கள் தவிர மற்ற தீக்காக்காரன்னு சொல்றவன் தான் ரொம்ப மோசமானவளா இருக்கான். தனக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுல வாக்கு வங்கியை வச்சிருக்கவங்க தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி இடைத்தேர்தல் விடாம எல்லா தேர்தலையும் களம் காண்டு ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா தற்போது உருவெடுத்து இருக்காங்க. இவ்வளவு இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கு. என்னன்னா, தமிழகத்தில் யார் ஓட்டை குறிவைக்கிறார் சீமான் அப்படின்ற ஒரு இந்த கேள்விதான் தொலைக்காட்சி ஊடகங்களையும் சரி சோசியல் மீடியாக்கள்ல ஒரு தலைப்பு செய்தியா வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேள்விக்கான அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? சீமான் தெளிவா எடப்பாடி ஜெயலலிதா ஓட்டை தான் குறிவைக்கிறாரு. எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியா போயிட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு வளர்ச்சி. தன் நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி மாறினது சீமானுக்கு ஒரு வளர்ச்சி. சீமான் இன்னைக்கும் என் முயற்சிங்கிறது வேற. சீமான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருங்கிறத நம்ம சொல்லணும். இன்னைக்கும் காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து தான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாரு. அது எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு காட்டி. ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள எடப்பாடி நிற்கல, அது எடப்பாடிக்கு அடி. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள எடப்பாடி நிற்கல, அது எடப்பாடிக்கு அடி. ஸோ எடப்பாடி மதுரை ஏர்போர்ட் விஷயத்தில் சொன்னதிலே நாடார், தேவேந்திரகுல வேளாளர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர் போன்ற காஸ்ட் எல்லாம் சீமான் தாயா நமக்கு தலைவர்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ 40% இருந்த ஜெயலலிதாவின் வாக்கு வங்கி 20% குறையதுக்கு காரணம் பல சமூகங்கள் ஜெயலலிதாட்ட பலன் இல்லைன்னு எடப்பாடிகிட்ட பலன் நினைக்கக்கூடிய சமூகங்கள் பறையர், வண்ணார், நாவிதர், செங்குந்தர், தேவேந்திரகுல வேளாளர், உடையார் போன்ற பல சமூகங்கள் சீமான் தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு, நமக்கோ நம்ம ஜாதிக்கோ அந்த லாபம் இல்லைன்னு கருதுறாங்க. இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட் பிரச்சனையிலேயே முத்திரையர், யாதவர், தேவேந்திரகுல வேளாளர், நாடார் போன்றவங்கலாம் சீமானை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. 10.5% இடஒதுக்கீடு விவகாரத்திலே நான்வன்னியர்கள் சீமானை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. எடப்பாடியோட ஜாதிய சமூக நீதி சூறையாடலில் 4 கொங்கு வேளாளர்கள்லாம் சீமானை ஆதரிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. அதே போல தமிழ் பிராமணர்கள், பிராமண வியாபாரிகளுக்கு பேரை சொல்லி அடிப்பேன் மீறி மாற்றம்ங்கிறதுக்காக சீமானை ஆதரிக்க தயாராயிட்டாங்க. ஸோ எடப்பாடியின் பலகீனமான தலைமை, எடப்பாடியின் ஈர்ப்பு சக்தியற்ற தலைமை, எடப்பாடியின் நிலையற்ற கொள்கை கொண்ட தலைமை தான் சீமான வளர்ச்சிக்கு காரணம். நாளைக்கு உள்ளதை நீ மறுக்கலாம், நேற்று நடந்ததை மறுக்கிறவெல்லாம் அயோக்கியர்கள், அறிவு நாணயமற்றவர்கள். நடந்த விஷயத்தை மறைக்கிறதும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணவர்களும் அயோக்கியர்கள், அறிவு நாணயமற்றவர்கள். நாளைக்கு நீ எப்படியும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் உரிமை. நான் எப்படியும் ப்ரெடிக்ட் பண்ணலாம், என் உரிமை. நடந்ததை மறைக்காத. நான் நடந்ததை சொல்லி இதே பாணியில நாளைக்கும் நடக்கும், எடப்பாடி பலவீனப்படுவாருங்கிற என் கருத்தை முன்வைக்கிறேன். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.